கடலூர் மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் வீட்டுவசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் செயற்பொறியாளர் நாகராஜன் மற்றும் அவருடைய பினாமி பாக்கியலட்சுமி சுமார் 80 லட்சம் கையாடல் செய்தது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு முதல்நிலை ஒப்பந்ததாரர் புகார் மனு அளித்ததால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் பொய்யாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் தாட்கோவில் அரசு முதல்நிலை ஒப்பந்ததாரராக உள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள நஞ்சமுகத்து வாழ்க்கை என்னும் கிராமத்தில் உள்ள ஆதிதிராவிடர் வீட்டுவசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் நடுநிலைப்பள்ளி மொத்தம் 8 வகுப்பறைகள் மற்றும் தண்ணீர் வசதி செய்து கொடுப்பதற்கு கட்டிட கட்டுமான பணிக்கான கடந்த 2020ஆம் ஆண்டில் ஏலம் விடப்பட்டது. அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு 1,08,03,000 மதிப்பில் கான்ட்ராக்ட் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட பணியை 6 மாதத்திற்கு தேவையான GST-உடன் சுமார் 44 லட்சம் தொகையினை செலுத்தி கட்டி முடிக்கப்பட்டன. பாதி முடியும் தருவாயில் அங்குள்ள மேலாளர் செயற்பொழிவு நாகராஜன் பல வகையில் இடையூறு செய்துதான் வேலை செய்த அந்த இடத்தை அவர் வேலை செய்த மாதிரி காண்பித்து என்னுடைய பணியினை ரத்து செய்து அவர் பணி செய்த மாதிரி சுமார் அங்குள்ள PR நாகராஜனுடைய பினாமியாக செயல்படும் பாக்கியலட்சுமி என்பவர் பணியினை தொடர அனுமதித்து அவருக்கு 4 தவணைகளாக கிட்டத்தட்ட 70 லட்சம் வழங்கியுள்ளார். தொடர்ந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணியிலே என்னுடைய பணியை ரத்து செய்து அவர் தொகையினை பெற்றுள்ளார். இதனை கண்டித்து நான் பலமுறை மனு கொடுத்தும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே அடுத்து நேற்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் நாகராஜன் செயற்பொழியாளர் என்ற முறையில் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு எனக்கு மட்டுமின்றி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தி சட்ட விதிமுறைகள் ஈடுபட்டுள்ளதாகவும் ஒப்பந்ததாரர்கள் அல்லாமல் பாக்கியராஜ் என்பவருக்கு பணியாணை பெறாமல் பணி செய்து நாகராஜன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய இருவரும் மோசடி செய்துள்ளனர். இவர்களின் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் கிட்டத்தட்ட அரசுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இவரின் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் S. கலைக்குமார். நடத்தணும்னா நான் நீதிமன்றத்துக்கு போக தயாரா இருக்கிறேன். அதுக்காகத்தான் முன்னோட்டமா கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கிறேன். இது இல்லாம என்எம்ஆர்கள் ஒரே குடும்பத்தில் உள்ள என்எம்ஆர்கள், அதாவது என்எம்ஆர் வேலை செய்யற ராமேஷ், இளங்கோ, ராஜ்குமார், சிவராம இவங்கெல்லாம் வேலை செய்யறாங்க. மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க தேனறிவுன்றவங்க அவங்க மக்கள் பிரதிநிதி வேலை செய்ய முடியாது. என்எம்ஆர் அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமா தேர்தல் நடத்த விதிமுறையில் இருக்கிறப்ப சிவராமனை அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அது சம்பந்தமா நான் தேர்தல் அலுவலரை சந்திச்சு ஒரு மகனும் கொடுத்துருக்குறேன். அதுவும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதனால இது ஒரு நீதி வேணும், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக மாவட்ட ஆட்சியரை நாடி வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இது சம்பந்தமா மாவட்ட நிர்வாகம் கண்டறிந்து தாட்கோ பொறியியல் துறையில இந்த மாதிரி கான்ட்ராக்டர் ஸ்லோவா இருக்கிற கான்ட்ராக்டர் பேரை ரத்து பண்ணிட்டு அவங்களுக்கு மீறுற பணத்தை HR என்ற ஒரு போர்வையில போட்டு, இது மட்டும் இல்லை எல்லா டிவிஷன்லையும் இந்த மாதிரி தாட்கோவில் எல்லா டிவிஷன்லையும் நடக்குது. அதுக்கு பல எண்ணமார்களும் பல அவங்க AE புறா உடஞ்சா இருக்கிறாங்க. அதனால இது ஒரு தீவிரமான ஒரு விசாரணை, விரிவான ஒரு விசாரணை நடத்தி இவங்க மீது தப்பு பண்ண நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறேன்.